ஒரு சிலத அந்தந்த சீசனில் சாப்பிட்டா தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். அந்த வகையில் 2 பெரிய மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி ஒரு நாள் முழுவதும் ஃபேன் காற்றுல நல்லா உலர வச்சு எடுத்துக்கோங்க. வீட்டுக்குள்ளே உலர வச்சு எடுத்தால் போதும். அதில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு மாங்காய் நல்லா இந்த மாதிரி வர வரன்னு பொழு பொழுன்னு இருக்கும். இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு நல்லா மாங்காயை குலுக்கி விட்டுட்டு எல்லா பக்கமும் சாறுற மாதிரி கிளறி விட்டு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எது கம்மியாக இருக்கோ அதை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கடுகு இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சு வரையில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வெந்தயம் கருகிட்டால் நல்லா இருக்காது. அதை மிக்சி ஜார்லேயே இல்லாட்டி இந்த மாதிரி இடிகள்லேயே போட்டு நல்லா பொடியாக இடித்து எடுத்துக்கோங்க. இடித்து எடுக்கும்போது வறுத்ததுனால நல்லா வாசமாக இருக்கும். அதனால நான் இடித்ததை நம்ம பெரட்டி வச்சுருக்க மாங்காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை சூடாக இருக்கும்போதே நம்ம கிளறி வச்ச மாங்காய் கூட சேர்த்துக்கிறணும். நல்லா கொதிக்க எண்ணெய் சூடாக இருக்கணும். மாங்காய் கூடையை ஊற்றி நல்லா பெசருன்னு பெசரி விட்டுருங்க. இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறியாச்சு. நம்ம டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த மாங்காய் ஊறுகாய் எப்போ செய்கிறத காட்டிலும் சீசனில் கிடைக்கிற மாங்காயை வச்சு செஞ்சோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கம்மங்கூழ்லேருந்து பழைய கஞ்சி வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி பீங்காஞ்சாடி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதை அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கைப்படாது ஒரு கரண்டி மட்டும் போட்டு யூஸ் பண்ணுங்கள். கை விட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். உப்பில் ஊற வைக்காதனால வருஷக்கணக்காகவும் இந்த ஊறுகாயை ஸ்டோர் பண்ண முடியாது. 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். வேணும்னா ஒரு 10 நிமிஷம் டெய்லி வெயிலில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் நம்ம ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.